லைவ் அப்டேட்டு லைவில் சௌந்தர்யா வந்து முத்துக்கு ஆதரவாக ஒரு சில விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து முத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறதா இல்லை எதிர்ப்பு தெரிவிக்கிறதா அப்படிங்கிற கன்ஃபியூஷனே நம்மளுக்கு வரும். சில பேர் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, நீ மாற்றி மாற்றி பேசுகிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. கிடையாது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா சௌந்தர்யா பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்தால் நம்ம வந்து ரிவ்யூ பண்ணிருக்கோம். அதோட ஒரு நீட்சியாக தான் நம்ம வந்து பேசியிருக்கோம். இப்போ முத்துக்கு நம்ம ஆதரவாக செயல்பட்டு வீடியோ போட ஆரம்பித்தோம்னா வியூஸ் வரும் தான். ஒரு 3 நாள் வந்து வியூஸ் குறையும், 4 நாள் வியூஸ் குறையும், 5 நாள் வியூஸ் குறையும். அதுக்கப்புறம் 6ஆவது நாள் வந்து நம்மளுக்கு நார்மலாக அப்புறம் முத்துக்குமரன் ஆட்கள்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க, வியூஸ் போகும். சரி, அப்போது நம்ம அதுக்காக பண்ணோம் அப்படின்னா எனக்கு பண்ண தெரியாமலாம் இல்லை. எப்படி வந்து ஒரு வீடியோ போடணும், எப்படி அந்த வீடியோ வந்து ரீச் பண்ண வைக்கணும், அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு ஓரளவுக்கு இந்த யூடியூப் பற்றி தெரிஞ்சனால நம்ம அதை பண்ணலாம். ஆனால் நம்ம அப்படி பண்ணல. சரி, சௌந்தர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். ஆரம்பத்தில் வந்து அவங்களுக்கு ஒரு சில அநீதிகள் நடந்துச்சு. அப்போ நம்ம பேசினோம். அப்படியே வந்து சௌந்தர்யா ஃபேன்ஸ் நம்ம சேனலில் வந்திருக்காங்க. சரி, அவங்கள நம்ம ஏமாற்றக்கூடாது. ஒருத்தவங்க நம்பி வர்றாங்கன்னா அவங்கள நம்ம ஏமாற்றக்கூடாது அப்படின்னு தான் நம்ம தொடர்ந்து சௌந்தர்யாவுக்கு ஆதரவாக வீடியோ போட்டுருந்தோம். இடையில அவங்க சில ஒரு தவறுகள் செஞ்சாலும் நம்ம வந்து தட்டி கேட்டோம். ஏன்னா பிஆர் கிடையாதுல்ல, அதனால் தட்டி கேட்டோம். அப்படி தான் வந்து போயிட்டுருக்குது. இந்த நிலமையில் இப்போ சௌந்தர்யா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முத்துக்குமரனுக்கு முழுக்க ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஒரு துளி கூட வந்து முத்துக்குமரனுக்கு எதிராக பேசலை. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி முத்துக்குமரன் வந்து அந்த கேமை விட்டாலாம் கூட கிடையாது. அவன் வந்து அந்த நேரத்தில் வந்து ஃப்ரீஸ் ஆகிட்டான். அவன் தான் சொல்கிறான் நான் டிஸ்ஆய்ட் ஆகிட்டான்னு சொல்லி. அதே மாதிரி டிஸ்ஆய்ஸ் வந்து ஆகிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு பவித்ரா கேட்குறாங்க, இல்லை அவன் எதுக்கு அப்படி சொல்லணும், 4 தடவை வந்து நீ தோற்றுருக்க அப்படின்னு சொல்லி எதுக்கு சொல்லணும் அப்படிங்கும்போது அவன் அதுக்கு சௌந்தர்யா சொல்கிறாங்க, அதான் வந்து பந்து போயிடுச்சு, தோற்றுட்டோம், அதனால் அதை வந்து ஒரு விஷயமாக சொல்லி அந்த மாதிரி சிம்பத்தியை தேடிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருப்பான். மற்றபடி அவன் வந்து விட்டாயே கொடுக்கல அப்படிங்கிற இந்த வார்த்தையை வந்து பதிவு பண்ணிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட நேற்றுலேருந்து இது வரையும் கிட்டத்தட்ட ஒரு 10 தடவையாக இந்த விஷயம் சொல்லியிருப்பாங்க. முத்துக்குமரன் அழுகும்போது எனக்கு வந்து அழுகு வந்துச்சு. முத்துக்குமரன் வந்து விட்டு கொடுக்க ஆளே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, இப்போ இந்த நேரத்தில் நம்ம ஒரு முடிவு எடுத்து நம்ம பேசணும் அப்படிங்கிறனால நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி சௌந்தர்யா முழுக்க முழுக்க முத்துக்குமரனுக்கு ஆதரவாக நிற்கிறாங்க. ஆனால் இங்கே முத்துக்குமரன் செம்பெல்லாம் சௌந்தர்யா வந்து அடிக்கிறாங்க. சரி, வலியவனை வல்லவனை அடித்தா வல்லவனை வலியவன் அடிப்பான். அந்த கான்செப்டில் நம்ம வந்து போயிடுவோம். வலியவனை வல்லவன் அடித்தா வல்லவனை யார் அடிப்பான்? வலியவன் வந்து அடிப்பான். அப்படி தான் நடந்துகிட்டு இருக்குது. உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.